இவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கையில எவ்வளவு பணம், ஆனா அதை விட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்லலாம், பகிர்ந்துலான்னு இருக்கேன். அது என்ன தெரியுமா? இந்த இயற்கை. எவ்வளவு பணம் இருந்தோம் இந்த இயற்கையை நம்மளால கட்டுப்படுத்தவும் முடியாது, அடக்கி வைக்க முடியாது. ஆனா நம்ம அழிக்க முடியும். அதை விட இன்னொரு விஷயம், நம்ம இந்த இயற்கையை பாதுகாக்க முடியும். இந்த கையில இருக்கிற பணங்களை விட வெற்று காகிதங்கள், இந்த காசை விட கையில இருக்கிற தொகையை விட இந்த இயற்கை ரொம்ப அற்புதமானது, ரொம்ப புனிதமானது. இந்த விஷயத்தை நம்ம பாதுகாக்கணும். இதை விட இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சுற்றுச்சூழலுங்கிறது இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவையானது. ஆக்சிஜன், விலை மதிப்பற்ற ஆக்சிஜன். அது பல கோடி ரூபாய் ஆக்சிஜனை இலவசமா இந்த மரங்கள் நமக்கு நுரையீரலுக்கு தருது இல்லையா? அப்ப நம்ம நுரையீரலை சுத்தமா வச்சிருக்கணும்னா இந்த மரங்களை தான் நடணும். எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர் நம்மளால காசு கொடுத்து நம்மளால கண்டிப்பா நிச்சயமா வாங்க முடியாது. ஆகவே உங்க வீட்லயும் நீங்களும் மரம் நடுங்க, இயற்கையை பாதுகாருங்க. நாங்கள் மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம், அரியலூர் மாவட்டம். உங்க வீட்லயும் இதே போல ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேங்க. ஏன்னா இந்த கையில இருக்கிற பணம் நம்மள எல்லா நாள்லயும் அதால காக்க முடியாது. இந்த வெற்று காகிதம் எதுவும் செய்துவிட முடியாது. இயற்கையை பாதுகாக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிரான களப்பணிகள்ல நாம கண்டிப்பா நிச்சயம் இணையணும். இப்படி இணைஞ்சா நம்மளோட ஒவ்வொரு கரங்களும் ஒன்று சேர்ந்தால் இந்த பூமி பந்தை இன்னும் பசுமையாக வைத்திருக்க முடியும், இன்னும் அற்புதமாக வைத்திருக்க முடியும். ஆகவே இந்த பணத்தேட வாழ்வியலை தொலைத்துவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு, நம்ம இந்த இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்க்கிற வாழ்வியலை, தற்சார்பு வாழ்வியலை முன்னெடுக்கணும். இந்த தற்சார்பு வாழ்வியல் இந்த காகிதங்களை எல்லாம் மறந்து நம்மளோட மனசை மகிழ்ச்சியா ரொம்ப நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மருந்து இந்த. ஆகவே இந்த காகிதங்களை எல்லாம் மறப்போம், நம்ம இயற்கையை நேசிப்போம். இந்த இயற்கை தான் நமக்கு எல்லாம். இதே போன்ற மரங்கள் நடுங்க, உங்க வீட்லயும் மரங்கள் நடுங்க, பொதுவெளிகள்ல மரங்கள் நடுங்க. ஒரு மரம் விட்டா குறைந்தபட்சம் கருணை இல்லாமல் செயல்படக்கூடிய அந்த மனித செயல்களால இயற்கை சீரழிஞ்சு வருது. குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுங்க. அது அரசாங்கமா இருக்கட்டும், தனிநபரா இருக்கட்டும். இயற்கை அழிக்கும் போது நிச்சயம் நீங்களும் ஒரு குரல் கொடுங்க. அதுக்கு பிறகு இந்த எல்லா உயிர்களுக்குமான இந்த பூமி ஒரு நல்ல அருமையான வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு, சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் இந்த மண்ணை மலடாக்காமல் அற்புதமா நாம வழங்குவோம். நான் உங்களை மரங்களை நண்பன். நன்றி, வணக்கம்.